சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை க்ளீனிங். பாருங்கள், பிரண்டை இங்கே இருக்குது. நம்ம எப்படி இது வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. அதில் இருக்க நாரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணும்போது அப்படியே எடுத்துக்கோங்க நாரை. ஃப்ரெண்ட்ஸ், கணுவாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே எல்லா இதுலேயும் எடுக்க தேவையில்லை. இது முத்தினதாக இருந்தால் மட்டும் மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே சீவி எடுங்க. நல்லா இலசாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த கணுவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நாரை அப்படியே இழுத்துட வேண்டியதுதான். பிரண்டை பிச்சுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போதே நார் வரும், அப்படியே எடுத்துட வேண்டியதான் நாரை. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அப்படி கணுவாக கட் பண்ணி எடுத்துட்டு நார் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிரண்டை துவையல் செய்யும்போது எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் பிரண்டை துவையல், அதை மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியானது, ரொம்ப வந்து பசியை தூண்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு முறிவு இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கால் கை மூட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்குமே இது ரொம்ப நல்லது. வந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்லா பசி எடுக்கும். இதை வந்து பசியை தூண்டக்கூடியதுன்னு கூட சொல்லுவாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டோம். வாஷ் பண்ணிக்கணும். இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். தேங்க்யூ.